வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பிற மத பண்டிகைகளை கொண்டாடுவதால் முஸ்லிம்களின் இறை நம்பிக்கை குறையாது. பிரதமர் அன்வார் வலியுறுத்து. மாற்று மதத்தினரின் பண்டிகைகளை கொண்டாடுவதால் முஸ்லிம்களின் இறை நம்பிக்கை எந்த வகையிலும் குறைந்து விடாது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற 3வது அனைத்துலக சமய தலைவர்களின் 2026ஆம் ஆண்டுக்கான உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது பிரதமர் இதனை தெரிவித்தார். இந்த அனைத்துலக மாநாட்டை பேரா மாநில சுல்தான் நஸ்ரின் ஷா அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். பல்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் அமைதியாகவும் சமத்துவத்துடனும் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு மலேசியா ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகிற்கே ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறது என்று பிரதமர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். மலேசிய அரசியலமைப்பின்படி இஸ்லாம் நாட்டின் அதிகாரப்பூர்வ மதமாக இருந்தாலும் மலேசியா ஒரு பல்லின மற்றும் பல சமய மக்கள் வாழும் நாடாகும். கடந்த மாதம் நடைபெற்ற வைகாசி கொண்டாட்டம், தைப்பூச முன்னேற்பாடுகள் மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற பிற மத விழாக்களில் தாம் பெருமையுடன் பங்கேற்றதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். வெவ்வேறு மத கொண்டாட்டங்களில் பங்கெடுப்பது ஒருவரை சிறந்த முஸ்லிமாக இருப்பதிலிருந்தோ அல்லது மார்க்கத்தை பின்பற்றுவதிலிருந்தோ எப்போதும் தடுக்காது. அமைதியையும் நல்லிணக்கத்தையும் போதிக்கும் ஒரு மார்க்கம் அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்தப்படுவது மிகுந்த கவலை அளிக்கிறது என்று பிரதமர் குறிப்பிட்டார். மலேசியா இன்று அனுபவித்து வரும் அமைதியும் மத சகிப்புத்தன்மையுமே நாம் அனைவரும் இணக்கமாக வாழ முடியும் என்பதற்கான தெளிவான சான்றாகும் என்றும் பிரதமர் தனது உரையில் வலியுறுத்தினார். ஒரு தரப்பு மதமாற்ற சட்டங்களை எதிர்த்து இந்திரா காந்தி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. மலேசியாவின் 6 மாநிலங்கள் மற்றும் ஒரு கூட்டரசு பிரதேசத்தில் நடைமுறையில் உள்ள பிள்ளைகளை ஒரு தரப்பாக இஸ்லாமிய மதத்திற்கு மதமாற்றம் செய்ய அனுமதிக்கும் இஸ்லாமிய சட்டங்களின் செல்லுபடித்தன்மையை எதிர்த்து பாலர் பள்ளி ஆசிரியை இந்திரா காந்தி உட்பட 14 பேர் தாக்கல் செய்திருந்த வழக்கு மனுவை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. இணையம் வழியாக நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையில் தீர்ப்பளித்த நீதிபதி டத்தோ அலிசா சுலைமான் இச்சட்டங்களால் மனுதாரர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை நிரூபிக்க தவறிவிட்டதாக குறிப்பிட்டார். மேலும் இந்த சட்டங்களுக்கு எதிராக வழக்காட அவர்களுக்கு எவ்வித சட்டப்பூர்வ உரிமையும் இல்லை என்றும் அவர் தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த கூட்டு மனுவில் ஜொஹோர், பெர்லிஸ், கெடா, நெகிரி செம்பிலான், பேரா, மலாக்கா மற்றும் கூட்டரசு பிரதேசம் ஆகியவற்றின் இஸ்லாமிய சட்டப்பிரிவுகள் கூட்டரசு அரசியலமைப்பின் 12வது பிரிவு 4வது உட்பிரிவுக்கு முரணானவை என்பதால் அந்த சட்டப்பிரிவுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என இந்திரா காந்தி உட்பட 14 மனுதாரர்கள் கோரியிருந்தனர். 18 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளின் மதத்தை இரு பெற்றோர்களும் இணைந்தே தீர்மானிக்க வேண்டும் என்ற 2018ஆம் ஆண்டின் இந்திரா காந்தி வழக்கின் கூட்டரசு நீதிமன்ற தீர்ப்பை இந்த மாநில சட்டங்கள் மீறுவதாக அவர்கள் வாதிட்டனர். இருப்பினும் பொது நலனில் அக்கறை கொண்டவர்கள் என்ற அடிப்படையிலும் கூட இந்த விவகாரத்தில் தலையிட மனுதாரர்களுக்கு போதிய சட்டப்பூர்வ உரிமை இல்லை என கூறி நீதிமன்ற மனுவை நிராகரித்தது. தளவாட நிர்வாகமான லாஜிஸ்டிக் மற்றும் தேர்தல் பணியாளர்களுக்கு போதிய பயிற்சி அளிப்பதை உறுதி செய்யும் நோக்கில் ஜொஹோர் மற்றும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல்கள் தனித்தனியாக நடத்தப்படுவதாக தேர்தல் ஆணையமான SPR தலைவர் டத்தோ ஸ்ரீ ரம்லான் ஹருன் தெரிவித்துள்ளார். நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்றம் எதிர்பாராத விதமாக திடீரென கலைக்கப்பட்டதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இது ஒரு திடீர் தேர்தல் என்பதால் அங்கு தற்போது வாக்குப்பெட்டிகள் மட்டுமே தயாராக உள்ளன என்றும் பணியாளர்கள் முதலில் ஜொஹோர் தேர்தலை முடித்துவிட்டு பின்னர் நெகிரி செம்பிலான் தேர்தலுக்கு தயாராக அவகாசம் தேவை என்றும் அவர் விளக்கினார். இன்று புத்ராஜயாவில் SPR தலைமையகத்தில் ஜொஹோர் மற்றும் நெகிரி செம்பிலான் ஆகிய மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகளை அறிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ரம்லான் ஹருன் இதனை தெரிவித்தார். சமுதாய நல்லிணக்கத்திற்கு பெரிய அச்சுறுத்தல் மத தலைவர்கள் அல்ல, மாறாக இளைஞர்களிடையே தீவிரவாதத்தை பரப்பும் சமூக ஊடகங்கள், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமுமே என பேரா சுல்தான் நஸ்ரின் ஷா எச்சரித்துள்ளார். கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற 3வது அனைத்துலக சமய தலைவர்களின் உச்சநிலை மாநாட்டில் பிரதான உரை நிகழ்த்திய சுல்தான், AI மூலம் உருவாக்கப்படும் போலி தகவல்கள் உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான இளைஞர்களிடையே வெறுப்பையும் மத
பிரிவினையையும் முன்னெப்போதும் இல்லாத அளவில் தூண்டிவிட பயன்படுத்தப்படுவதாக கவலை தெரிவித்தார். இந்த ஒலிகள் மத அறிஞர்களுடையதோ அல்லது ஆன்மீக தலைவர்களுடையதோ அல்ல, லாப நோக்கத்திற்காக மதத்தை ஆயுதமாக்கும் சமூக ஊடகங்களின் வாயிலாக மேற்கொள்ளப்படும் சதி என்றும் அவர் சாடினார். எனவே மத இயக்கங்கள் டிஜிட்டல் தலைமுறையின் யதார்த்தத்திற்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு முடிவெடுக்கும் அதிகாரத்தில் இளைஞர்களுக்கு பொறுப்புகளை வழங்க வேண்டும் என்று சுல்தான் வலியுறுத்தினார். மேலும் பன்முகத்தன்மை என்பது சீரான தன்மை அல்ல என்று குறிப்பிட்ட சுல்தான், பல்வேறு இன, மொழி மற்றும் மத கலவையே மலேசியாவின் மிகப்பெரிய பலம் என்றும் சுட்டிக்காட்டினார். நிதியமைச்சின் கீழ் நிர்வகிக்கப்படும் மைசலாம் சமூக சுகாதார காப்புறுதி திட்டத்தின் மூலம் இதுவரை 1.88 மில்லியன் மலேசியர்கள் பயனடைந்துள்ளதாக தகவல் தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபசில் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் கடந்த 2025 டிசம்பர் 31 தேதி வரை மொத்தம் 1.423 பில்லியன் ரிங்கெட் இழப்பீடு தொகை வழங்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய டத்தோ ஃபாமி, STR எனப்படும் சும்பாங்கான் துணை ராமா நிதியுதவி பெறுபவர்கள் மற்றும் அவர்களின் துணைகளுக்கு 65 வயது வரை இத்திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றார். பயனாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் தினசரி 50 ரிங்கெட் வீதம், ஆண்டுக்கு அதிகபட்சம் 700 ரிங்கெட் வரை நிதி உதவி வழங்கப்படும். அதேவேளையில் 50 வகையான தீவிர நோய்களுக்கு ஒரே கட்டமாக 8 ரிங்கெட் வரை நிதியுதவி மற்றும் மருத்துவ கருவிகளுக்கு அதிகபட்சமாக 30,000 ரிங்கெட் வரை பெற முடியும் என்று அவர் விளக்கினார். பேரா கம்போங் காஜாவில் ஆடவர் ஒருவரை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு முன்னாள் காதலியை பாலியல் வன்புணர்ச்சி செய்த 30 வயது சந்தேக நபரை போலீசார் 24 மணி நேரத்திற்குள் கைது செய்துள்ளதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது அல்வி ஜைனால் அபிடின் தெரிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை காலை சந்தேக நபர் தனது 25 வயது முன்னாள் காதலியை சந்தித்து பேச வயல் பகுதிக்கு அழைத்துள்ளார். அங்கு காரினுள்ளேயே பெண்ணை மிரட்டி பாலியல் வன்புணர்ச்சி செய்துள்ளார். மறுநாள் அதிகாலை அப்பெண்ணின் தற்போதைய காதலன் அங்கு வந்து சந்தேக நபரின் காரை வழிமறைத்த போது இருவருக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதில் சந்தேக நபர் அந்த ஆடவரை வயிற்று பகுதியில் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு பாதிக்கப்பட்டவரின் காரிலேயே தப்பியோடினார். உடனடி நடவடிக்கையாக பேரா மற்றும் போலீஸ் குற்ற புலனாய்வு துறையினர் இணைந்து நேற்று மாலை 3:45 மணியளவில் பெர்லிஸ் சென்ட்ரல் பேருந்து நிலையத்தில் சந்தேக நபரை அதிரடியாக கைது செய்ததாக இப்போவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ அல்வி ஜைனால் இதனை தெரிவித்தார். Tindak di atas maklumat awam pada 11 Jun 2026 lebih kurang jam 3.45 petang, pasukan polis daripada Jabatan Siasatan Jenayah Perak dan Jabatan Siasatan Jenayah Kontijen Polis telah berjaya menangkap suspek di terminal bas polis Sentral Kangah. Turut berjaya dirampas adalah sebilah pisau yang telah dibuang oleh suspek di dalam tong sampah di Bandar Kangah Polis. சந்தேக நபர் மீது கொலை குற்றச்சாட்டு மற்றும் பாலியல் வன்புணர்ச்சி ஆகிய பிரிவுகளின் கீழ் விசாரணை செய்வதற்கு ஏதுவாக அவரை 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு போலீசார் நீதிமன்ற அனுமதியை பெற்றிருப்பதாக டத்தோ அல்வி ஜைனால் தெரிவித்தார். ஜொஹூர் மற்றும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல்களை தனித்தனி தேதிகளில் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையமான SPR கூறியுள்ள காரணங்கள் முற்றிலும் அர்த்தமற்றவை என்று வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சரும் ஜாசிகா துணைத் தலைவருமான ngah Komeng சாடியுள்ளார். இந்த தவறான நிர்வாகத்திற்கு பொறுப்பேற்று தேர்தல் ஆணைய தலைவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் இந்த அறிவிப்பு குறித்து தனது சமூக ஊடக பக்கத்தில் அதிருப்தி வெளியிட்டுள்ள அவர் முக்கிய கேள்விகளை எழுப்பியுள்ளார். இரு மாநிலங்களின் சட்டமன்றங்களும் ஒரே காலகட்டத்தில் கலைக்கப்பட்டிருக்கும் போது தேர்தல்களை மட்டும் ஏன் 3 வார இடைவெளியில் தனித்தனியாக நடத்த வேண்டும் என்று ngah Komeng வினவினார். பொதுமக்களுக்கு மிகவும் வசதியான நாளான ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்துவிட்டு வாக்குப்பதிவு நாளை ஏன் சனிக்கிழமையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். தளவாட சிக்கல்கள் மற்றும் போதிய பயிற்சியின்மையை காரணம் காட்டி தேர்தலை தள்ளி நடத்துவதாக கூறும் தேர்தல் ஆணையத்தின் விளக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என ngah Komeng விமர்சித்துள்ளார். இந்துக்களுக்கான 8 மாநிலங்களில் 10 மின் சுடலைகளை நிர்மாணிக்கும் திட்டம் தற்போது சுமூகமாக நடைபெற்று வருவதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் சிறப்பு அதிகாரி சண்முக மூக்கன் தெரிவித்தார். 8 மாநிலங்களில் 10 மின் சுடலைகளை நிர்மாணிக்கும் திட்டத்திற்காக 20 மில்லியன் ரிங்கெட் நிதியை
ஒதுக்கீடு செய்துள்ள பிரதமருக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக சண்முகம் மூக்கன் குறிப்பிட்டார். நகரி செம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினரும் ரிப்பா சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வருமான எஸ். வீரப்பனின் அழைப்பின் பேரில் இன்று காலையில் தம்பினில் நடைபெற்ற 25 லட்சம் ரிங்கெட் செலவிலான புதிய மின் சுடலை மையம் கட்டுமான திட்டத்திற்கான பூமி பூஜை விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் சண்முகம் மூக்கன் இவ்வாறு தெரிவித்தார். 8 ஸ்டேட் 10 ப்ரொஜெக்ட். அதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ப்ரொஜெக்ட் ஜோஹூர்ல, ஒன்று மலாக்காவில் மேம்பாடுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. நெகிரி சிம்பிளான ஒன்று புதுசு, ஸ்லாங்கோவில் ஒன்று புதுசு, பேரால ஒன்று மேம்பாடுக்கும் ஒன்று புதுசுக்கும், அதே நேரத்தில் பினாங்கில் ஒன்று புதுசு, அதே மாதிரி கெடாவில் ஒன்று புதுசு, பஹாங்கில் ஒரு புதுசான ஒரு மின்சுடலை கட்டுறதுக்கான தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கே நாடு அளவில் நான் போனதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் வேலைகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக தம்பினை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவே நடந்து கொண்டிருக்கு. ஆரம்ப காலத்திலேருந்து இது வரைக்கும் என்னோட அனுபவத்துக்கு கூட வைபி வீரப்பன் மற்றும் ஆலயத்துக்கு கூட நாங்கள் இணைந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா வகையிலையும் எக்கனாமிக்காக இருக்கட்டும், அதே நேரத்தில் என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் அதை செய்யறதுக்கான முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தலைவருக்கும் வைபி வீரப்பனுக்கும் மற்றும் இந்த ப்ரொஜெக்ட் இந்த மாதிரியான ஒரு ப்ரொபோசலை கொண்டு வந்த கன்சல்டனுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பினில் இத்தகைய மின் சுடலையை அமைப்பதற்கு வீரப்பன் மற்றும் ஆலய பொறுப்பாளர்களுடன் இணைந்து புத்ராஜயவுடன் நல்லதொரு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு இந்த திட்டம் தொடர்பான ஆவணங்களை ஒப்படைப்பதிலும் அதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்வதிலும் தமக்கு பெரும் ஒத்துழைப்பு நல்கிய வீரப்பனின் சிறப்பு அதிகாரி முரளிக்கு நன்றி கூற தாம் கடமைப்பட்டுள்ளதாக சண்முகம் மூக்கன் குறிப்பிட்டார். தம்பின் வட்டாரத்தில் ஒரு மின் சுடலையை நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்ற முயற்சியை ரிப்பா சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எஸ். வீரப்பன் கடந்த 2018ஆம் ஆண்டில் மேற்கொண்டதாக அவரின் சிறப்பு அதிகாரி முரளி தெரிவித்தார். தம்பின் வட்டாரத்தில் ஏதாவது இறப்பு நேர்ந்தால் பிரேதத்தை தகனம் செய்வதற்கு தம்பினிலிருந்து பஹாவ், சிரம்பான், மலாக்கா போன்ற இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. பயண நேரம் 1.5 மணியாகும். கோவிட்-19 காலத்தில் பிரேதங்களை தகனம் செய்வதற்கு இடம் கிடைக்காத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில்தான் இவ்விவகாரம் தொடர்பாக ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பனும் தாமும் புத்ராஜயாவிற்கு 2 முறை சென்று பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கனை சந்தித்து இப்பிரச்சனையை அவரின் பார்வைக்கு கொண்டு சென்றதாக முரளி விவரித்தார். நம்ம நண்பர் சண்முகம் மூக்கன் அவர்களும் நிறைய நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி எல்லா ஊருக்கு நிறைய இடத்துக்கு போயிட்டு வரவர். ஸோ அதனால இது சம்பந்தமா அவர்கிட்ட நிறைய மனுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி எங்க மாநிலத்திலும் கரிமட்டேரியம் வேணும் அப்படின்னு. ஆகவே அந்த மக்களோட கருத்து படி அவர் நமது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாரை பார்த்து இது சம்பந்தமா ஆலோசனை கேட்டு அவர்கிட்ட பேசியிருக்காரு. நம்ம பிரதமர் உடனடியாக 2024 தீபாவளி டைம்ல ஒரு சிறப்பு பட்ஜெட்ல 10 மின்சுடலை கட்டுவதற்கு 20 மில்லியன் ஒதுக்கி கொடுத்தாரு. இந்த 10 மின்சுடலை 8 மாநிலத்துக்கு நண்பர் சண்முகம் மூக்கன் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சிறப்பாக செய்து பிரித்து கொடுத்தாரு. இப்ப நம்ம டூன் ரிப்பா தம்பின் வட்டாரத்துல வைபி வீரப்பன் ஏற்கனவே இது சம்பந்தமா அதுக்குள்ள வேலையில செஞ்சு வச்சனால நாங்க இவர் தொடர்பு கொண்டு எங்க மாநிலத்துல தம்பினுக்கு தேவைப்பட சொல்லி நம்ம சில ஆவணங்கள்லாம் சப்மிட் பண்ணோம். தற்போது நகரி செம்பிலானில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது என்ற போதிலும் வீரப்பன் அளித்த வாக்குறுதிக்கு ஏற்ப தம்பின் மின்சுடலை நிர்மாணிப்பு திட்டம் அடுத்த 12 மாத காலத்தில் கட்டி முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜோஹர் பாசிர்குடாங் தொழிற்பேட்டையில் உள்ள கழிவு மேலாண்மை ஆலையில் ஏற்பட்ட ரசாயன கசிவு தொடர்பாக அந்த ஆலையின் 34 வயதுடைய உரிமையாளர் மற்றும் 41 வயதுடைய மேற்பார்வையாளர் ஆகிய இருவரை போலீசார் இன்று காலை கைது செய்துள்ளனர். சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜோஹர் சுற்றுச்சூழல் துறையின் டாக்டர் முகமது ஃபாமி யூசுப் தெரிவித்துள்ளார். நேற்று வியாழக்கிழமை இந்த ஆலையிலிருந்து வெளியேறிய அடர்ந்த ஆரஞ்சு மஞ்சள் நிற புகை ஜோஹர் நீரிணை பகுதி முழுவதும் பரவியது. இலாக்கா நடத்திய முதற்கட்ட விசாரணையில் 1974ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் தர சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட உரிம விதிமுறைகளையும் கழிவு மேலாண்மை நடைமுறைகளையும் இந்த ஆலை பின்பற்ற தவறியது கண்டறியப்பட்டது.
கண்டறியப்பட்டது. இருப்பினும் பாதிக்கப்பட்ட ஆலைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் இன்று மேற்கொள்ளப்பட்ட காற்றின் தரம் குறித்த சோதனையில் அபாயகரமான வாயுக்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்று டாக்டர் முகமது ஃபாமி மேலும் தெரிவித்தார். மாணவர்கள் போக்குவரத்து விதிகளை மதிப்பதையும் விபத்து அபாயங்களை குறைப்பதையும் உறுதி செய்ய தலைநகரில் உள்ள 122 அரசு மற்றும் தனியார் மேல்நிலை பள்ளிகளில் கூடுதல் போக்குவரத்து போலீசார் பணியமர்த்தப்படுவார்கள் என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைமை அதிகாரி டத்தோ ஃபடில் மாசஸ் தெரிவித்துள்ளார். SMK அலாம் டமாய் பள்ளியில் இன்று நடைபெற்ற போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் போக்குவரத்து நெரிசலை சீரமைப்பதுடன் மாணவர்கள் பயன்படுத்தும் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் அவர்களின் ஓட்டுநர் உரிமங்களையும் போலீசார் தீவிரமாக சோதிப்பார்கள் என்றார். சிறு வயதிலேயே விதிமுறைகளை பின்பற்றும் பழக்கம் அவர்களை எதிர்காலத்தில் பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டு சந்தேகத்திற்குரிய மாணவர்களுக்கு சிறுநீர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் டத்தோ ஃபடில் மாசஸ் தெரிவித்தார். நடப்பு ஆண்டின் முதல் 5 மாதங்களில் ஆபத்தான முறையில் வாகனங்களை ஓட்டியதாக 41 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் த்ரேசா காக்கிற்கு வழங்க வேண்டிய 66,061 ரிங்கெட் 82 சென்ட் வழக்கு செலவு தொகையை வசூலிப்பதற்காக சுங்கை பசார் அம்னோ தொகுதி தலைவர் டத்தோஸ்ரீ ஜமால் யூனோஸின் வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 14 வீட்டு உபயோகப் பொருட்கள் வரும் ஜூன் 22 அன்று ஏலம் விடப்பட உள்ளன. இந்த ஏல நடவடிக்கைக்கு எதிராக ஜமாலின் மகன்கள் முகமது அமீன் டேனியல் மற்றும் முகமது ரசாலி கமீன் ஆகியோர் தாக்கல் செய்திருந்த உரிமை கோரல் மனுக்களை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்ததை அடுத்து ஏலத்திற்கான தடைகள் அனைத்தும் நீக்கியுள்ளதாக த்ரேசா காக்கின் வழக்கறிஞர் குழு தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த ஏலம் ஜூன் 22 காலை 10 மணிக்கு நடைபெறும். கடந்த 2017 ஆண்டு தொடுக்கப்பட்ட அவதூறு வழக்கில் த்ரேசா காக்கிற்கு 3 லட்சம் ரிங்கெட் இழப்பீடும் 50,000 ரிங்கெட் வழக்கு செலவும் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஜமால் இழப்பீட்டுத் தொகையை செலுத்திய போதிலும் வழக்கு செலவு தொகையை செலுத்த தவறியதால் கடந்த ஜனவரி 28 அன்று அம்பாங் ஜெயாவிலுள்ள அவரது வீட்டிற்குள் அதிகாரிகள் வலுக்கட்டாயமாக நுழைந்து இந்த 14 பொருட்களை பறிமுதல் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செம்பிலான் மாநிலத்தின் புதிய துங்கு பங்லிமா பசாராக துங்கு ஜைன் அல் அபிடின் நியமிக்கப்பட்டிருப்பது மாநில அரசியலமைப்பிற்கு முரணானது என்று வழக்கறிஞர் முகமது கைருல் அசாம் அப்துல் அஜீஸ் குற்றம் சாட்டியுள்ளார். உண்டாங் ஜெலுபுவின் வழக்கறிஞர்களில் ஒருவரான இவர் மாநில அரசியலமைப்பின் பிரிவு 26A படி யாம் துவான் பசார் எந்தவொரு பட்டத்தையோ அல்லது விருதையோ வழங்குவதற்கு முன் மாநிலத்தை ஆளும் பிற தலைவர்களுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய கட்டாய கலந்தாலோசனை எதுவும் இந்த நியமனத்திற்கு முன்னதாக நடத்தப்படவில்லை என்று தனது முகநூல் பக்கத்தில் அவர் சாடியுள்ளார். மாற்று தலைவர்களுடன் சுமூகமான உடன்பாடு எட்டப்படாத சூழலில் குறைந்தபட்சம் உண்டாங் ஜொலுபு, உண்டாங் ஜோஹோல் மற்றும் துங்கு பசார் தம்பின் ஆகியோருடனாவது சுல்தான் ஆலோசித்திருக்க வேண்டும் என்றும் அவ்வாறு செய்யாதது விதிமீறல் என்றும் அவர் தனது வாதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.